வீடியோவில் இந்த வின்டர் சீசனுக்கான ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வின்டரில் 90% வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். இந்த ஒரே ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அந்த காலத்திலேருந்தே இப்போ வரைக்குமே நம்மளோட அழகு குறிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது வந்து இருக்குது. இது பனிப்பத்துக்காக மட்டும் கிடையாதுங்க. இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா எப்போதுமே க்ளோவாக ரிங்கிள்ஸே விழுகாமல் எப்போதுமே பிரைட் ஸ்கின்னோட யங்காக இருக்கலாம். பாசி பயிறு தாங்க. இந்த பாசி பயிறு கடலை மாவு இது ரெண்டும் தான் பெரிய மேஜிக். இது கூட முல்தானி மெட்டி இது 3 இருந்தாலே போதும். ரொம்ப வருஷத்துக்கு நம்ம அழகாக நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். இது நல்ல ஒரு கிளென்சர். ஸ்கின் க்ளோ அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருது இந்த பாசி பயிறு மாவாக தான் இருக்கும். எப்பேற்பட்ட வறண்ட ஸ்கின்னாக இருந்தாலுமே போட்ட உடனேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்கின்னை வந்து செம்ம க்ளோவாக ஆக்கிடும். பனிப்பத்து அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வராது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின் எப்போதுமே கிளாஸியாக க்ளோவாக நல்லா ஒரு பிரைட்டனிங்காக இருக்கும். இது கூட நான் ஆட் பண்ணுறது காய்ச்சின பால். கண்டிப்பாக காய்ச்சாத பால் ஆட் பண்ணாதீங்க, பிசு பிசுன்னு இருக்கும். காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு போடுறதுக்கு எந்த மாதிரி போடலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபேஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பனிப்பத்திற்கு ஃபேஸில் அப்படின்னா கண்டிப்பாக காய்ச்சின பால் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்படி ஆடையோடு இருக்கிற பாலாக இருந்தால் இன்னுமே செம்ம கிளாஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பசுமாட்டு பால் வீட்டில் என்ன பால் இருக்கோ தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே சூப்பராக ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது காயறதுக்கு. நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நல்ல கிளாஸியாக இருக்கும். பாசிப்பயிறு மாவை வந்து நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிஃபோர் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே வின்டர் சீசன் ஆரம்பித்தாலே என்னோடய ஸ்கின்னில் கண்டிப்பாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் வின்டர் அப்படின்னு. ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். அவ்வளோ கிளாஸியாக க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் எனக்கு தெரியாத நேரத்துலலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா ஸ்கின் வந்து பனிப்பத்தே ஃபேஸில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நான் நிறைய மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த வின்டர் சீசனில் பெருசாக வந்து என்னோடய ஸ்கின் வந்து பாதிக்காது. சின்னதாக ஏதாவது ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால், ஹைட்ரேஷன் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணால் நான் உடனே ஏதாவது ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணிவிடுவேன். பேக் மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஃபேஸ் பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுவே நீங்கள் சாஃப்டாக அரைச்ச மாவாக இருந்துச்சுன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த பேக்கு. நான் வந்து ஃபுல் பாடி ஒயிட்டனிங் ஸ்க்ரப்புக்காக இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. கழுத்தை சுற்றி இருக்கிற கருப்பு, காதுக்கு, அது மாதிரி கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் கூட பாசி பயிறு அரைச்சி போடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரெமடி. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. 5 மினிட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஸ்கின்னோட ஒட்டிக்கும், நீங்கள் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருந்த ஸ்கின்னுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பேக் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ஸ்கின்க்கு எந்த அளவுக்கு இது சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோவிங், ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது, அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்போது யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஈஸியான ஒரு சூப்பரான ரெமடி கையில் இருக்கும்போது நம்ம ஏன் ஃபேஸ்லையும் உடம்புலையும் பனிப்பத்தோட ட்ரை ஸ்கின்னோட இருக்கணும். இது ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறது எல்லா ஸ்கின் டைப்புமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.